இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இந்திய அரசியல் தலைவர்களில் எளிமையின் அடையாளமாய், பதவி சுகத்திற்காக கொள்கையை விட்டு தராதவராய், மக்கள் நலனுக்காக பல போராட்டங்களை எதிர்கொண்டவராய் அறியப்படுபவர் நல்லக்கண்ணு. இன்றைய தூத்துக்குடி மாவட்டம், அன்றைய ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் 1925 டிசம்பர் 26ஆம் தேதி ராமசாமி கருப்பாயி தம்பதியின் மகனாக பிறந்தார். 4 சகோதரர்கள் 5 சகோதரிகள் என பெரிய கூட்டு குடும்பத்தில் பிறந்த இவர் பள்ளி பருவம் தொட்டே சமூக நலனில் அக்கறை கொண்டவராக விளங்கினார். சிறுவனாக இருந்தபோதே சுதந்திர போராட்டத்திற்கு ஆதரவான கூட்டங்களில் கலந்து கொள்வது, சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடும் பெரியவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். எட்டயபுரத்தில் பாரதி நினைவு மண்டபம் கட்டுவதற்கான நிதி திரட்டும் இயக்கத்தில் ஆர்வத்துடன் பங்கெடுத்தார். இன்டர்மீடியட் படிப்புக்கு பின் 18வது வயதில் கம்யூனிஸ்ட் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அக்கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். அவரது இளமை காலத்தில் ஆங்காங்கே நடந்த தானிய பதுக்கல், ஆற்று மணல் கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு சமூக விரோத செயல்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார். இவரது துடிப்பான செயல்பாடுகளால் அப்போதே ஒரு சமூக போராளியாக அடையாளம் காணப்பட்டார். விவசாயிகளின் உற்ற தோழனாக விளங்கிய நல்லக்கண்ணு விவசாயிகள் தங்கள் உரிமையை நிலைநாட்ட எடுத்த முயற்சிகளில் உறுதுணையாக இருந்தார். நெல்லை சதி வழக்கில் 1949 கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். 7 ஆண்டு சிறைவாசத்திற்கு பின் விடுதலையானார். விவசாயிகளின் வாழ்வாதாரம் காக்க அம்பாசமுத்திரம் கடனா நதியில் அணை கட்ட வேண்டும் என கோரி 11 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார். அப்போதைய அரசு இக்கோரிக்கைக்கு செவி சாய்த்ததால் போராட்டத்தை கைவிட்டார். 1985 குற்றாலம் அருகே ரேஸ்கோஸ் அமைக்கும் முயற்சியை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டார். தாமிரபரணியில் மணல் கொள்ளை நடப்பதை தடுக்க வலியுறுத்தி மதுரை ஹைகோர்ட் கிளையில் தானே நேரில் ஆஜராகி வாதாடினார். விவசாயிகள் பிரதிநிதியாகவும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் என்ற முறையிலும் பல்வேறு வெளிநாடுகளுக்கும் பயணித்துள்ளார். தமிழக விவசாய தொழிலாளர் சங்கத்தின் தலைவராக 25 ஆண்டுகள் பொறுப்பு வகித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர், தலைவர், மத்திய குழு உறுப்பினர், தேசிய கட்டுப்பாட்டு குழு தலைவர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ளார். 1999 நடந்த லோக்சபா தேர்தலில் கோவை தொகுதியில் போட்டியிட்டார். வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் தொடர்ந்து மக்கள் பணியாற்றுவதை நிறுத்தாமல் தொழிலாளர்கள், ஏழை எளிய மக்களின் நலனுக்கான அரசியலில் ஈடுபட்டார். கட்சி சார்பிலும் அரசு சார்பிலும் பல்வேறு அமைப்புகள் சார்பிலும் நன்கொடை பரிசாக தனக்கு கிடைத்த பெருந்தொகை அனைத்தையும் கட்சிக்காகவும் மக்கள் நலத்திட்டங்களுக்காகவும் அப்படியே திருப்பிக் கொடுத்தார். தமிழக அரசின் அம்பேத்கர் விருது, தகைசால் தமிழர் விருது என பல்வேறு முக்கிய விருதுகளை பெற்றுள்ளார். அதற்காக கிடைத்த பரிசு தொகையையும் மக்கள் பணிக்கு செலவிட அரசிடமே கொடுத்துவிட்டார். 100 வயதை கடந்தும் சமூக அக்கறை, பொது தொண்டு, ஏழைகள் நலனில் அக்கறையுடன் செயல்பட்ட நல்லக்கண்ணு சில தினங்களுக்கு முன் உடல் நலக்குறைவால் சென்னை ராஜீவ்காந்தி அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டானார். தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று மதியம் அவரது உயிர் பிரிந்ததாக டாக்டர்கள் கூறினர். இதையடுத்து நேர்மை, எளிமையின் அடையாளமாகவும் ஏழைகளின் தோழனாகவும் விளங்கிய நல்லக்கண்ணுவின் 100ஆண்டு சகாப்தம் முடிவுக்கு வந்தது. அவரது மறைவுக்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர்.